ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனிய சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அதாவது ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமாக அதுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிக்கணும் ஓட்டர் ஐடியோட. இப்போ ரெஜிஸ்டர் ஆகலைன்னா அதை எப்படி அப்டேட் பண்ணிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அதில் ஃபோன் நம்பர் இல்லைன்னா நம்ம ஓட்டர் ஐடியில் ஃபோன் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாகவே அப்டேட் ஆகிரும். நம்ம உடனே ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஓல்டு ஓட்டர் ஐடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருந்தாலும் சரி, இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இல்லாமல் போர்ட்ரேட்டில் கலரில் ஓட்டர் ஐடி வந்திருக்கும் அது வச்சுருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சோ அந்த ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இ-சேவை மையம் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு சிஸ்டம் இல்லை ஃபோன் இருந்தாலும் போதும், நீங்கள் அதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட் லிங்க் ஆகும். அப்படி இல்லைனா voter.eci.gov.in கொடுத்திங்கன்னா அந்த மெயின் பேஜ் அந்த டேஷ்போர்டுக்கு வந்துடும். வெப்சைட்டை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் லாகின் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பேஜுக்கே நான் வரேன்னா சைன்அப் கொடுத்துக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கேட்கும். கீழே வந்துட்டு கேப்சா போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு முக்கியமானது ஃபோன் நம்பர் தான். மெயில் ஐடி வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா மொபைல் நம்பர் மட்டும் கீழே போட்டு கீழே கேப்சா போட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் மேண்டேட்டரி. நீங்கள் வேணுங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நேமுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அடுத்த பாஸ்வேர்டு வந்துட்டு ரெண்டுலேயுமே கரெக்டாக போட்டு கீழே ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே அந்த ஃபஸ்ட்டு காமிச்சிச்சு பார்த்திங்களா, அந்த ஓட்டர் ஐடி போட்டோன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகி அந்த டேஷ்போர்டு தான் ஓப்பன் ஆகும். அதில் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தவங்க லாகின் கொடுத்துட்டு கீழே ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டும் போட்டுட்டு அண்ட் கேப்சா போட்டுட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி நீங்கள் வந்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டோன்னே லாகின் ஆகும் உங்கள் பேஜ். இதில் வந்தோடனே உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும். இல்லை ஃபார்ம்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா நம்ம பண்ணலான்னா நியூவாக ஓட்டர் ஐடி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஓவர்சீஸ் என்ஆர்ஐ அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ஜெக்ஷன் டெலீட் பண்ணுறது, ஏதாச்சும் ஓட்டரில் ஏதாச்சும் பிரச்சனைனா அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ரஸ் சேஞ்சு, இல்லைனா அந்த ஓட்டரில் ஏதாச்சும் நேமு டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு ஹேண்டிகேப்னா ஹேண்டிகேப் அதில் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டரில் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆனால் எனக்கு ஓட்டர் ஐடி வேணும்னு சொன்னால் அதில் ஆர்டர் பண்ணலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபார்ம்ஸ் இருக்கும்போது பக்கத்தில் அந்த டவுன்லோட் கைட்லைன்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகாது. அது கரெக்டாக ஃபில் ஃபார்ம் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். கீழே ஃபில் ஃபார்ம் 7 கிளிக் பண்ணால் தான் அந்த ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ தான் எல்லாம் டேட்டாலாம் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஃபில் ஃபார்ம் 8 இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த ஃபில் ஃபார்ம் அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு டேப் ஓப்பன் பண்ணி வேறு பேஜுக்கு போகும். ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது. நம்ம வேணும்னா கரெக்டாக அந்த ஃபில் ஃபார்ம் கொடுத்துக்குவாங்க. சரி, வந்தீங்கன்னா சர்வீஸ் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நேம் வந்துட்டு உங்கள் ஓட்டர் ஐடி வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கான்னு சொல்லி அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு எபிக் டவுன்லோடு, அடுத்தது வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, போலிங் ஸ்டேஷனு அது செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பார்க்க போகிறோன்னா எபிக் டவுன்லோட் பண்ணுறது எப்படி மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது. ஓட்டர் ஐடியை எபிக்னு சொல்லலாம். வந்துட்டு எபிக் நம்பரும் வச்சுக்கலாம். இல்லைனா நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சும் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். கரெக்ஷன் பண்ண ஃபார்ம்லேயும் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயினாக நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கணும், இல்லைனா எபிக் நம்பர் இருக்கணும். எபிக் நம்பரை பொறுத்து கீழே எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு கீழே உங்கள் நேமு, எபிக் நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். எல்லாம் ஒன் டைம் கரெக்டாக நான் செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்தில் அந்த சென்ட் ஓடிபி காமிக்காது. அப்போ என்ன பண்ணால் நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ண முடியாது. ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணால் மெயினாக நம்ம ஃபோன் நம்பர் அந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. உடனே நம்ம ஃபார்ம் 8 ஃபில் பண்ணோம்னா இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ஃபோன் நம்பர் ஆன்லைனில் அப்டேட் ஆகிடும். சென்ட் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்டே ஓட்டர் ஐடியில் ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபார்ம்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி போங்க. கிளிக் பண்ணிட்டு 5th இருக்குது பாருங்கள், ஃபார்ம் 8 ஃபார் ஷிஃப்டிங் கரெக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் மார்க்கிங் பிடபிள்யூடின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு செல்ஃபார் அதர் ஓட்டர் ஐடின்னு இருக்கும், அதர் எலக்டட் கொடுத்துட்டு அவங்க எபிக் நம்பர் போட்டுட்டு கீழே டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா கீழே ஓகேன்னு கொடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்தது வந்துட்டு சைடில்
இது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி நிறையா இருக்கும். ஆமாம், இல்லை வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல், அதுதான் நம்ம கிளிக் பண்ணி போகணும் ஃபோன் நம்பர் அப்டேட்டுக்கு. ஆமாம், இப்போ மெயினாக இதில் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபோன் நம்பர் அப்டேட் மட்டும்தான், எப்பிக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னே வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம எப்பிக் நான் கரெக்ஷன் மட்டும் தானே சொல்லியிருக்கோம், அதனால் எதுவுமே இதாகாது, டிஸ்பிளே ஆகாது. என்ட்ரிஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை கீழே வந்துட்டு ஆதார் நம்பர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, மேண்டிட்டரி கிடையாது. ஆல்ரெடி கொடுத்துருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு டைமும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி இங்கே மொபைல் நம்பர் இருக்கும், இங்கே கொடுக்கணுக்குள்ள அவசியம் இல்லை, வேணா கொடுத்துக்கோங்க, இங்கே தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி கீழே வந்துடுங்க. இதில் வந்துட்டு 7th இருக்குது பாருங்கள், அதுதான் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை டிக் பண்ணி அதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பரை அப்டேட் என்டர் பண்ணணும். நியூ மொபைல் நம்பர் இல்லைன்னா புது இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா உங்களுக்கு உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. லொக்கேஷன் பிளேஸ்ன்னு கேட்கும், அதை வந்து உங்கள் வில்லேஜ் நேம் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு உங்கள் டைமு, இல்லை 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆனாலே நீங்கள் ஒன் டைம் கேப்சா ரீலோட் கொடுத்துருங்க. ஏன்னா அது வந்துட்டு சில நேரம் வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப நேரம் இல்லை வேறு ஒர்க்கு இல்லை சர்வர் இஷ்யூ ஸ்லோவாக இருந்துச்சுனாலுமே கீழே கேப்சா எப்போவுமே சீக்கிரம் முடிச்சாலும் சரி ஒரு டைம் கேப்சா ரீலோடு கொடுத்துட்டு கீழே அதுக்கப்புறம் அந்த நியூவாக கேப்சாவோட அதை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சென்ட் ஓடிபி வரும். சில டைம்ஸ் அதான் அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு மேலேயே அந்த ஃபார்மில் இருந்துட்டு கீழே அந்த கேப்சா காமிக்கிற என்டர் பண்ணோம்னா கேப்சா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு திருப்பி ரீலோட் ஆகி வரும் அந்த கேப்சா. அதுக்கு நம்ம ரீலோடு கொடுத்துட்டு உடனே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஃபார்ம் ப்ரிவ்யூ ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகும். டைரெக்டாக நீங்கள் எப்பிக் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் எப்பிக் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்துடும். அந்த இடத்துல ஃபோன் நம்பரும் காமிச்சிடும். கீழே சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷனாக வந்துடும். நீங்கள் உடனே சென்ட் ஓடிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இமிடியேட்டாக. இல்லை ஏதாச்சும் டவுட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.